ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரியா, இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது மொத்தம் வந்து 7 ஒன்வேர்டு இருக்குது. இந்த 7 ஒன்வேர்டு கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் என்னாச்சும் அதை செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லும் போது அதை மற்ற பசங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சரியா, அதனால் இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏற்கனவே எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நமக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒளியானது கோடை காலங்களை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன்? சரியா, அதுக்கப்புறம் வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் இரண்டினை எழுதுக. சேர்க்கை அல்லது கூடுகை வினையை வரையறு. அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட்கள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன. அதுக்கப்புறம் கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு அதாவது பெறப்பட்ட பண்பு. ஏன் அது பெறப்பட்ட பண்பு என்ற அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 15th ஒன்வேர்டு வந்து கம்பல்சரி ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சம்மு உங்களோட டிஸ்ட்ரிக்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடலின் ஆழத்தை கணக்கிடக்கூடிய சம். அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா, 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 சப்டிவிஷனாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க 16th. அதுக்கப்புறம் 17th கொஸ்டினும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 18th கொஸ்டின் சோப்பு மற்றும் டிசைன்டை வேறுபடுத்துக. சரியா, இந்த வேறுபாடு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா மார்க் வந்து குறைக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து மார்க் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா, வேறுபாடு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 19வது கொஸ்டின் வந்து படிவமாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது. 20வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. பிஹெச் மதிப்பு ரொம்ப ஈஸி தான். சரியா, கண்டிப்பாக இது பப்ளிக் எக்ஸாம்பிளோடு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 21வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7 மார்க் கொஸ்டின் எதிரொலி என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமக்கதிர்கள் பண்புகள். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து 2 சப்டிவிஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 23ல் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா படிம வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி 24வது கொஸ்டின் வந்து பரிணாமத்திற்குரிய உந்து விசையான இயற்கை தேர்வு எவ்வாறு உள்ளது. அதுக்கப்புறம் புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி கொஸ்டின் ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி. அதுக்கப்புறம் மரபு பொறியியல் வரையறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.